ஒரு மாதிரி இறுக்கமா இருந்தது. என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஜீர்ணிக்கவே முடியல. நான்லாம் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்றது, ஒண்ணு இறங்குனா ஃபுல்லா இறங்கிடணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. நான் இப்ப ஃபாரினுக்கு போயிட்டேன்னா சில வேலைகளை என்னால செய்யவே முடியாது. ஆனா இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டும் என்னால வந்து விட்டுட்டும் போக முடியல. எனக்குள்ள ஒரு கோபம், ஆக்ரோஷம் இருந்தது. அதை நான் எப்படி வெளிப்படுத்துறது? இப்ப நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கக்கூடிய சமுதாயம் இருக்கா? இல்ல. நான் போய் 4 பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு வாங்க போய் கேட்கலாம் இந்த கும்பலனாலும் அவங்களை நோக்கி யாருமே வரமாட்டாங்க. நியாயம் கேட்க ஒருத்தரும் இல்ல. அப்படின்னும் போது நான் யோசிக்கும் போது என்னடா பண்றதுன்னும் போது சரி இதுக்காக ஒரு அறக்கட்டளை நம்ம தொடங்கலாமே. இந்த மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைங்களை மீட்டெடுக்கிற பணி, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே இல்லாதவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு பணியா இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லும் போது என்னோட நண்பர் பிரேம் அப்படின்றவரு, அப்புறம் எங்க அம்மா, நான் 3 பேரும் உக்காஞ்சி இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பண்ணலான் இருக்கோமா. அது வரைக்குமே அந்த நொடி வரைக்குமே எங்க அம்மாவும் கல்யாணி சுந்தரி கக்கன் வம்சத்துல வந்தவங்களும் சேர்ந்து தீபம் மாதர் சங்கம் என்ற அறக்கட்டையில கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சு 30 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் புதுசா ஒரு சப்ஜெக்ட் அம்மா கிட்ட இதை வந்து தம்பிக்காக ஆரம்பிக்கிறோம்னு இல்லம்மா, ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை இழந்திருக்கும், இதனால நாளைக்கு எவ்வளவு குடும்பத்தை நம்ம பாதுகாக்க முடியும். ஒரு நிமிஷம், இழந்திருக்கிறோம்னா உங்க தம்பி இப்ப இல்லையா? இப்ப இல்ல இறந்துட்டாரா? இறந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இறந்தது இப்போ 2025. அப்போ நாங்க இழந்தது ஒரு ஆண்மகன் வீட்டை விட்டு போயிட்டானாலே அது இழப்பு தானே காரணம். அந்த இழப்பு வந்து இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம், நாளைக்கு நான் ஒரே ஒரு பிள்ளைய வச்சு இருக்கிற பெத்த குடும்பமும் இருக்கும், இழந்துருவாங்க. நம்ம ஒரு சில அவேர்னஸை கொடுத்து மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம். ஓகே, இப்படி பிரைன் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போறவங்களை நீங்க வந்து மீட் எடுக்கிற பணியை செய்யறீங்க. ஆமா, சிறப்பு. மேல சொல்லுங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னும் போது எங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பம். நாங்க வந்து சரி இதுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னும் நிறைய பேருங்களை நாங்க யோசிச்சோம். இந்தியால இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்கா முதல்லன்னு யோசிச்சோம். இந்த இதுக்கு யார் யார் என்னென்ன பண்றாங்கன்ற ஸ்டடிஸ் பண்ணோம். கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு ஓகே we are the right people, நம்மள தவிர வேற யாருமே இதை எடுத்து பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணணும். பாதிக்கப்பட்டவன் தான் களத்துல இறங்கி பண்ணணும், இதை இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இறைவி, அந்த இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனுக்கே ஒரு தாய் அப்படி இருப்பாங்கன்னா அது இறைவி அப்படின்னு தமிழ் பேர் இருக்கணும். பிளஸ் இந்த எல்ஜிபிடி அப்படின்னா நம்ம சொன்னா புரியறதுக்கு எல்ஜிபிடின்ற பேரும் இருக்கணும்ன்றதுனால இறைவி எல்ஜிபிடி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சோம். புரியுது. சிறப்பு. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஆனா எங்க எல்லா பிரச்சனைகளும் விமர்சனங்களும் கேள்விகளும் வருது அப்படின்னா இந்த எல்ஜிபிடிக்யூ இந்த பேர்ல இருந்து தான் எல்லா விமர்சனங்களும் தொடங்குது. இப்ப பொதுவா சமூகத்துல இந்த எல்ஜிபிடிக்யூவை பத்தி என்ன புரிதல் இருக்குன்னா இவங்க வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க வந்து அதே பேர்ல இயக்கம் நடத்தும் போது நீங்க வந்து அந்த கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தி மற்றவங்களுக்கும் பரப்புறீங்களா, நார்மலைஸ் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இதுக்கு என்ன பதில்? அதாவது சார், இன்னைக்கு சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதம், இந்து மதம், கிறிஸ்துவ மதம்னு இருக்கு, ஓகேங்களா. ஆனா எல்லாரும் ஒவ்வொரு வகையில அவங்க மதத்தையும் அவங்க கொள்கைகளையும் மக்கள் கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதே மாதிரி அவங்க அல்லாது சில அறக்கட்டளைகள், எய்ட்ஸ்க்கான அறக்கட்டளை இருக்கு, கேன்சருக்கான அறக்கட்டளை இருக்கு, பார்வையற்றவர்களுக்கான அறக்கட்டளை, ஊனமுற்றோர்களுக்கான அறக்கட்டளைகள் இருக்கு. இதுக்கு அர்த்தம் வந்து அந்த அறக்கட்டளையாளர்கள் எய்ட்ஸை பரப்புறாங்களா, கேன்சரை பரப்புறாங்களா, இல்ல ஊனமுற்றோர்களை உருவாக்குறாங்களா? அப்படி இல்ல, அந்த நோய்களால பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்கிறாங்க. அதேதான் எல்ஜிபிடி சமூகத்தினர் தன்னை வந்து பாலின கோளாறு, பாலின குறைபாடு, பாலின மாற்றம், பாலின குற்றவியல் என்ற மாதிரி நிறைய கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா பாலின விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கிறது தான் இறைவி. ஓகே, மற்றபடி நீங்க அதை வந்து யாருக்கிட்டையும் புதுசா பரப்புற வேலையெல்லாம் செய்யல. புதுசா நம்ம பரப்ப வேணாம், பிரிட்டிஷ் காலத்திலேயே பரப்பிட்டாங்க. ஓ, அப்பத்துல இருந்தே இது நடக்குதா? ஆமா, பிரிட்டிஷ் காலத்துல தான் அதிகமா பரப்பப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம இந்து கலாச்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு கோயில்கள்ல வந்து நிறைய சிற்பங்கள் வந்து நம்மளோட கலைகளையும் பண்பாட்டுகளையும் செதுக்கி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதையே வந்து கொச்சப்படுத்தி அது எல்ஜிபிடி தான், அங்கு ஓரின சேர்க்கையாளர்கள், அந்த காலத்திலேயே வந்து எல்ஜிபிடியை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. பகுத்தறிவே இல்லாத நம்மளோட தமிழ் கலாச்சார உணர்வு தெரியுதோ தெரியலையோ தெரியாம ஒரு கலையை வந்து இந்த மாதிரி பாக்குறது முதல் தவறு. ஆனா அந்த காலத்திலேயே பாலின குறைபாடால பிறக்கிற ஆண்கள், அதாவது பார்க்க நல்ல ஆண்மகனா இருப்பாரு, ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லாததுனால அந்த காலத்திலேயே அவனை வந்து அந்த மாதிரி புனப்பெயர்கள் வச்சு சொல்லுவாங்க.
பேடுன்னு சொல்லுவாங்க. பேடுன்னு சொல்லுவாங்க. ஆனா பார்க்க பெண்ணோட நளினமோட இருப்பாரு. வீட்டுல எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். ஆனா 4 பிள்ளைங்களை பெத்து போட்டிருப்பாரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்க கேரக்டரையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த காலத்திலேயே பாலின குறைபாடு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களை விட அதிகமா கூச்ச நாச்சம் இருந்து தன்னை வந்து ஐசோலேட் பண்ணிப்பாரு. தன்னை வந்து கரெக்டா அந்த ஃபேமிலியோட வச்சுப்பாரு. இல்லைன்னா அவர் வேலைக்கு போகணும்னா அரசர்களோட அரசிகளோட ஒரு முக்கியமான என்ன பணிக்கு போகணுமோ போய் பண்ணுவாங்களே தவிர பாலியல் தொழிலுக்கு அவங்க வரலையே. பெண்கள் தான் முதலில் பாலியல் தொழில ஈடுபட்டது அந்த காலத்திலேயே. அத வந்து கலையாவும் பாடமாவும் கற்பிக்கப்பட்டதும் பெண்களுக்காக தான். சரி, ஓகேங்களா? ஒரு அரசன் ஒரு ஆண்மகனா இல்லையான்றத செக் பண்ணுவாங்க. அவனோட உடல் உறுப்புகளை தொட்டு அவனை அதையுமே இன்னைக்கு சிற்பங்களா செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்த இந்த குறுமுட்டைங்க போய் பார்த்துட்டு இது வந்து எல்ஜிபிடி தான் போல இருக்கு அப்படின்னா இதுல எங்க தமிழ் கலாச்சாரத்தை நீ பாதுகாக்க போற? அடுத்த தலைமுறைக்கு நீ என்னத்தை புரிதல் இல்லாம ஒரு தவறான கருத்தை வந்து கம்ப்ளீட்டா தவறான ஒரு புரிதல். சரி, நாம இப்ப உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கே வருவோம். நீங்க வந்து ஏற்கனவே இந்த மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புள்ஸை வந்து பாதுகாக்கிறீங்க. மற்றபடி புதுசா இதை யாருக்கும் வந்து சொல்லி கொடுத்து நார்மலைஸ் பண்ணல. சொல்லி கொடுக்கறதுல என்ன சார் இருக்கு? ஒரு பெண் ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும்ங்களேன், 13 வயசு தாண்டா அவங்களுக்கு என்ன தேவைன்றதை உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அது கரெக்ட். ஓகேங்களா? அதுல போய் நம்ம என்ன எஜுகேஷன் கொடுக்கணும்ன்றீங்க? செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும். அங்கதான் வந்து உங்கள மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்த குழந்தைகளை வந்து போய் கன்ஃபியூஸ் பண்றாங்க. அவங்களுடைய அந்த பாலின தேர்வையே வந்து குழப்புறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து அவனுக்கு வந்து இயல்பா தெரியும், வளர வளர நான் வந்து ஒரு ஆண் என்பதை அவன் வந்து உணர்ந்துக்குவான். ஆனா அந்த மாதிரி இடத்துலதான் உங்களை மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்த குழந்தைகளை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. நீ வந்து ஒரு ஆணா பிறந்துட்டதுனாலே ஆண் கிடையாது, பெண்ணா பிறந்துட்டதுனாலே பெண் கிடையாது அப்படின்னு அவங்கள வந்து குழப்புறாங்க. இது வந்து ஆபத்தானது அப்படிங்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு தான் முக்கியமா அவங்க மேல வைக்கிறாங்க. இப்போ ஒரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல வந்து ஒரு அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கூட பேச மாட்டோம். ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பா கிட்ட கூட நம்ம இதை பேச முடியாத ஒரு விஷயத்த கொண்டு போய் நம்ம பள்ளிகள்ல திணிக்கிறோன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட விஷயங்களை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது உண்மை இல்லைன்றீங்களா? உண்மையா இருந்தா இவ்வளவு நாங்க ஜாயின் பண்ணி சொசைட்டில நானும் ஒரு ஆளுன்னு உங்க எதிர்க்கையோ ஒரு பத்திரிகை முன்னாலேயே உட்காந்து பேச முடியாது சார். சோ நீங்க வந்து எதையும் வந்து யாருக்கிட்டையும் போய் பிரெயின் வாஷ் பண்றது இல்ல. பிரெயின் வாஷ் பண்ணி இருந்தோம்னா நாங்களும் போர்க்கொடி எடுத்து இன்னைக்கு போராட்டங்கள் பண்ணிருக்கலாம். பிரைட் எங்கேயாவது பிரைட்ல வந்து இறைவின்னு பாத்திருக்கீங்களா? அப்படியா? நீங்க பிரைட் வாக்ல வர மாட்டீங்களா? பிரைட் வாக்ல நாங்க ஏன் சார் வரணும்? சமுதாயத்துல வந்து அவங்களோட உரிமைக்காக போராடுறது வேற. சரி, அந்த சமுதாய கலாச்சார சீர்கேடு நடக்குதுல, அந்த பப்ளிக்ல மக்கள் எதிர்க்கு கிஸ் பண்ணிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அந்த ஆடைகள் அது எல்லாமே வந்து மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணி நம்மளோட எல்ஜிபிடி சமூகத்தினோட பேரை சீர்கேடா ஆக்குறது தான் அந்த பேரணி வந்து பண்றாங்க. சரி, நம்ம மேல இருக்கிற நல்ல பேரை கூட அந்த பேரணியில நடக்கிறதுனால நிறைய அவதூறான பேர்களும் கருத்துக்களும் தானே வருது. அப்ப இது வரைக்கும் இறைவி ஃபவுண்டேஷன் அத ஒரு யூனிஃபார்மா ஒரு யூனிஃபார்ம் அதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரைடையே வந்து ஒரு மேரத்தானா மாத்தி அமைக்கிறதுக்கு கடந்த 3 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மாட்டீங்க இங்க இருந்து பெங்களூர் போய் மேரத்தான்கான லான்ச்சிங் பண்ணி அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி இந்த கருத்து தான், அதாவது பிரைடுன்றத சமுதாயத்துல மக்கள் வந்து ஒரு சீர்கேடற்ற கலாச்சாரமற்ற ஒரு மக்களா பாக்குறத நாங்க எங்க உரிமைக்காக அந்த குழந்தைகளின் பாதுகாப்புக்காக இந்த மாரத்தான் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு மாரத்தானா ஒரு யூனிஃபார்மா நாங்க அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எங்க இருந்து நாங்க மாற்றம் கொண்டு வந்தோன்றீங்க? அதான் நீங்க வந்து யாரையும் போய் பிரெயின் வாஷ்லாம் நாங்க பண்றது இல்லைன்னு சொல்றீங்க. நான் வந்து இப்படி 2 வரியில சொல்றேன். ஏற்கனவே இந்த கலாச்சாரத்துக்குள்ள வந்தவங்களை அதனால பாதிக்கப்பட்டவங்களை நீங்க மீட்டெடுத்து பாதுகாக்கிறீங்க. மீட்டெடுக்கிறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவங்க அந்த காலத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம few years வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம திருநங்கைகள் சமுதாயத்தோட போய் ஒன்றி வாழ்ந்துடுறாங்க. சரி, அந்த திருநங்கை சமுதாயமும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விழிப்புணர்வு, அதுக்கான வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு எதுவுமே இல்லாத காலத்துல அவங்க வந்து தன்னோட தொழிலான பாலியலையும் யாசகத்தையும் தான் கொண்டதுனால அவங்களுக்கு என்ன தெரியுமோ வந்தவங்களுக்கும் அதை தான் கற்பிச்சாங்க. ஓகே. ஆனா இப்போ நாங்கெல்லாம் எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் வந்த பிறகு வீட்டை விட்டு ஓடி வர குழந்தைங்க எங்களுக்கு
அதாவது இப்ப இருக்க குழந்தைங்க கொஞ்சம் நாலேஜோட படிச்சிருக்காங்க இல்லையா, அதனால ப்ரௌஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல வரும்போது அவங்க எதுக்காக வராங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சா, இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சா, இல்ல ஓன் ஃபேமிலிக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆச்சா, எதனால இந்த மாற்றம், ஜெனட்டிக்கா, ஹார்மோனலா, பயாலஜிக்கலாவே உனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கா, இந்த மாதிரி ஸ்டடிஸ் அனலைஸ் எல்லாம் பண்ணி அந்த குழந்தையோட மனநிலையை ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்த பிறகுதான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயே நாங்க பேசுவோம். பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்களையுமே வர வைப்போம். அவங்களையும் வர வச்சு இந்த மாதிரி குறைபாடு இருக்கு, இப்போதைக்கு உங்க வீட்டுல உங்களோட பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் தான் அது உங்க குழந்தை, நாளைக்கு ரோட்ல வந்துட்டா அந்த குழந்தைக்கு மறுபடியும் நீங்க பாப்பீங்களான்னு கூட ஒரு சந்தேகம் வந்துரும், அந்த ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ குழந்தைகளை நாங்க அவங்க பேரண்ட்ஸோட சேர்த்து வச்சிருக்கோம். ஓகே. அதே மாதிரி புரிதல் இல்லாத பேரண்ட்ஸும் அருவாளோட வந்து வெட்டுறதுக்கு வந்த ப்ராப்ளம்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பெண்ணும் பெண்ணும் லவ் பண்ணிட்டோன்னு ஓடி வந்துருவாங்க. பேரண்ட்ஸ்க்கு புரியாது, நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது. அந்த மக்களுக்கு என்ன தெரியும், கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்க சாதாரண ஒரு குடும்பத்துக்கு பெண்ணும் கல்யாணமா, என்னடா இது, என்ன லவ் பண்றாங்களா, என்ன இது, இதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கும்பலா, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்குலாம் அந்த ஃபேமிலி எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். நீங்க அப்படி எதனா சேர்த்து வச்சிருக்கீங்க? சேர்த்து வச்சிருக்கோமே, கலாட்டால கொண்டு போய் உட்கார வச்சு பேரண்ட்ஸோட பேச வச்சு அந்த குழந்தைங்களை நாங்க அவங்க ஃபேமிலியோட அமுச்சு வச்சிருக்கோம். எதையுமே நம்ம நேரா கொண்டு போய் மூக்க தொட்டோம்னா வேலைக்கு ஆகாது சார், நம்ம சில செயல்களை செய்ய முடியாது, சில இடத்துல சுத்தி போய் தான் நம்ம மூக்க தொட வேண்டிய சூழ்நிலையில அதையும் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களாகவே மாறி வரவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யறீங்க. முதல்ல பாதுகாப்பு தைரியம் உதவிகளை செய்யறீங்க, மத்தபடி நீங்க போய் யாருக்கிட்டையும் எதையும் பரப்புரை செய்யறது பரப்புரை செஞ்சதுக்கு ஒரு ப்ரூஃப் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க ஃபாத்திமா, நீங்க பண்ணீங்க, நாளைக்கே இந்த ஆர்கனைசேஷனை க்ளோஸ் பண்ணி. ஓகே, அவங்க எவிடன்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களும் ரோஷினியும் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள் கிட்ட போய் இந்த விஷயத்த நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு போட்டோ காட்டுறாங்க. நீங்க போட்ட போட்டோ. அங்க போய் முதல்ல நாங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அரசு நம் பக்கம் இருக்க, சட்டம் நம் கையில் இருக்க, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இதை ஏன் குழந்தைகளுக்கு சொல்லி தரீங்க? மழலை மொழியில் அச்சம் தவிர், மாணவ குரலில் அச்சம் தவிர், பேருந்திலும் அச்சம் தவிர், பொது கூட்டத்திலும் அச்சம் தவிர், யாராக எவராக இருந்தாலும் உன் உச்சம் அடையும் வரை அச்சம் தவிர். ஏன்னா இப்ப இருக்க குழந்தைகள் நிறைய பாலின ஈர்ப்புனாலையும் பாலின செக்ஷுவல் அபியூஸ்னாலையும் நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல பாதிக்கப்படுறாங்க. அதை ஸ்ட்ரெயிட்டா வந்து குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ தலைமுறை கடந்து வந்துட்டோம், என்னைக்காவது நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பாலின கோளாறு பத்தி பேசிருக்கீங்களா? இந்த மாதிரி இதுல டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும், டீச்சர்ஸ்க்கு தெரியும் இந்த மாதிரி நடக்குது சில விஷயங்கள், அவங்களுக்குமே எப்படி அதை டெலிவரி கொடுக்கறது, எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது தெரியாம ஒரு புரிதல் இல்லாம ஒரு மாற்றத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான கருத்துக்களை நாங்க சொன்னோம் இல்லையா, உன்னோட மழலை மொழியில் அச்சம் தவிர, அப்ப கூட பயப்படாத, இன்னும் ஒரு மழலை மொழி பேசும்போதே உன்னை ஒருத்தன் பண்றானா அது பயப்படாம நீ சொல்லு அம்மா கிட்ட அப்படிங்கிறீங்க. மாணவ குரலில் அச்சம் தவிர, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது கூட நீ பயப்படாத, தைரியமா நீ ஃபேஸ் பண்ணு, நம்ம கவர்மெண்ட் கையில இருக்கு, நம்ம சட்டம் கையில இருக்கு, நமக்கான ஜஸ்டிஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அம்மா கிட்ட சொல்ல முடியாது, டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் அனுப்புங்க, உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற கருத்தை தான் நாங்க வைக்கிறோம். சரி, நான் என்ன கேக்குறேன்னா, இதையெல்லாம் வந்து பெற்றோர்களோ ஆசிரியர்களோ சொல்லி தர மாட்டாங்களா? உங்க பையனுக்கு நீங்க இது வரைக்கும் உக்காஞ்சி சொல்லி கொடுத்துருக்கீங்களா, தம்பி உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா, உனக்கு இந்த மாதிரி எதனாவது டிஃபரன்ஸ் இருக்கா, நீங்களே பேசிருக்கீங்களான்னு முதல்ல சொல்லு. அது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு செயல் தான். 99.99% இது வரைக்கும் யாருமே பேச மாட்டாங்க. எந்த ஒரு பெற்றோர்களும் பிள்ளைகள் கிட்ட இத பத்தி பேச எங்க பேசுவாங்க தெரியுமா? நாளைக்கு கல்யாணம் ஆக போதா, நாளைக்கு முதலிரவா, அங்க சொல்லுவாங்க, டே உன் பொண்டாட்டியை நீ சந்தோஷமா வச்சுக்கடா, இல்லைன்னா ஆம்பளை இல்லைன்றவா, மா உன் கணவர் என்ன சொல்றாரோ நீ அதை கேளுமா, அப்படி இல்லைன்னா வந்து குழந்தை வந்து பிறக்காம போயிடும், நமக்கு நல்ல வம்சம் தான் முக்கியம், தைரியமா இதைதான் சொல்லி அனுப்புவாங்களே தவிர, நாங்க சொல்ற விஷயங்களை எங்களை தவிர யார் சொல்லுவா? வேற எந்த நிறைய திருநங்கைகள் ஆர்கனைசேஷன் இந்தியா ஃபுல்லா இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்களா? இல்ல. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஸோ சின்ன வயசுலயே அபியூஸ்னால குழந்தைகள் பாதிக்கப்பட்டுடக்கூடாது, அப்படி ஏதாச்சும் நடந்தா அவங்க வந்து அதை எதிர்த்து போராடணும் என்பதற்காக நீங்க வந்து அதுக்கு பெரிய உதாரணம் என்னோட தம்பி சார். நான் இழந்திருக்கேன் என்னோட பிள்ளைய. புரியுது. வேற எந்த காரணத்தினால அவனுக்கு குறைபாடு இருந்தா நான் ஏத்துக்கிட்டு உங்க தம்பி மாதிரி மத்த யாரும் பாதிக்கப்பட்டுடக்கூடாது, சின்ன வயசுல யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிடக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு சொல்லி பிரெயின் வாஷும் பண்ணக்கூடாது, குழந்தைங்களை அபியூஸும் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு நிலைப்பாட்டுல குழந்தைங்க வரும்போது தைரியமா அதை எதிர்கொள்ற மனதைரியத்தை யாரு கொடுப்பா?
இது வரைக்கும் நீங்க எத்தனை பள்ளிகள்ல இந்த மாதிரியான கேம்பெயினை நடத்திருக்கிறீங்க? இது வரைக்கும் ஒரு 10 ஸ்கூல்ஸ்ல நாங்க பண்ணியிருப்போம். ஒரு 1000த்துக்கும் மேலான குழந்தைகளுக்கு நாங்க அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 100க்கும் மேலான குடும்பங்களை நாங்க வாழ வச்சிருக்கோம். வாழ்வாதாரத்திலையும் சரி, சேர்த்து வைக்கிறதுலயும் சரி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம வந்து பேசணும், கொடுத்தோம், பிஸ்கெட் கொடுத்தோம், வந்தோம்னு இருக்க முடியாது.